கையிடுங்க நம்ம கையிடுங்க நம்ம கையிடுங்க ஆமாம் கொஞ்சம் நேரம் நேரத்துக்கு கொஞ்சம் அப்படி அப்ளை பண்ணுமாண்ணா? ஆமாங்க, இப்படி அப்ளை பண்ணணும். ஓ இப்படி இப்போ அப்ளை பண்ணணும். இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைங்க. மறைக்கப்பட்ட மூலிகை. ஆமாங்க. இது வந்து நிறையா வந்துங்க சித்தர்கள் சொல்லுவாங்க, அதாவது நிறையா நம்ம வைத்தியர் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்துங்க எவ்வளோ பெரிய உங்களுக்கு வாதம் சரவாங்கி நடக்க முடியல, காலில் வளைஞ்சு போச்சு, மூலிகைலாம் சேர்த்து ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க. ஆமாங்க. அந்த ஜெல்லியை வந்து மேலே அப்ளை பண்ணணும். அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த மூட்டு இருக்குல்ல, இந்த மூட்டு தேஞ்சிருச்சுன்றாங்க. சரிங்களா? இங்கே இருக்கிற ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்றாங்க. அதே மாதிரி இங்கே வீங்கிருச்சு, ஸ்வெல்லிங் ஆகி வீங்கிருச்சுன்றாங்க. அதனால இங்கே ரொம்ப வலிக்குது, இப்படி நடக்க முடியல, நிற்க முடியல, படக்கு சத்தம் கேட்குது, நிற்க. இப்போ ஒரு நாள் போட்டாவே அந்த வலி போயிடுதுங்க. அதிகபட்சம் எவ்வளோ நாள் போட்டால் சுத்தமாக அந்த வலி போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது? ஒரு 10 நாள் போட்டால் போதும். 10 நாள் போட்டால் போதும். ஜவ்வெல்லாம் எல்லாம் சரியாயிடுங்க. கூடிக்குமா? அந்த அந்த மூட்டு தேய்றதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். அந்த இடத்துல லிங்க் நமக்கு தேவையான ஊற்றிங்க. இப்போ எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லுங்க, நான் ஊற்றுறேன். ஒரு 100 ml ஊற்றுறேன். 100 ml ஊற்றணும். இப்போ 100 ml பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் ஊற்றுறேன். இப்போ 100 ml. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் 7 தலைமுறையாக பாரம்பரிய சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிற பாலசுப்ரமணியா கூட இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி கூட இருக்காங்க. இவர்கிட்ட இன்னைக்கு ஒரு 200-250 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு விஷயம் கேட்டேன். என்ன அப்படின்னா, அவர் சொன்னார், அதனால் வந்தேன். இந்த பொடக்கழுத்து வலி L1, L2, L3, L4, L5, முக்கியமாக L4, L5 அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, தேஞ்சிருக்கு, முட்டி தேஞ்சிருக்கு, ஜவ்வு இருக்கிற இடத்துல முட்டி இருக்கிற இடத்துல ஸ்வெல்லிங் ஆகுது. அதே மாதிரி பொடக்கழுத்தெல்லாம் வலிக்குது, குதிங்கையெல்லாம் வலிக்குது, ஷோல்டரெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது, அதுக்கப்புறம் முட்டியெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, முட்டி தேஞ்சிருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, வீக்கமாக இருக்குது, வலி தாங்க முடியலன்னு சொல்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமே ஆச்சரியப்பரமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது எந்த விதத்தில் சாத்தியம், அறிவியல் பூர்வமாக சாத்தியமா இல்லை சித்த மருத்துவத்தின் மூலமாக சாத்தியமான எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. அது முழுமையாக தெளிவுபடுத்தலான்னு தான் இந்த வீடியோ. இது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மூலிகை எப்படி இருக்கும், அது எப்படி பறிக்கணும், அது எப்படியெல்லாம் செய்யணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணும்போது என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது, பத்தியங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஆனால் அனைத்து வலி சார்ந்த பிரச்சனைகளும் இந்த வீடியோ தீர்வாக அமையன்றாரு. அப்போ எல்லார் வீட்டிலும் யாரோ ஒருத்தர் மூட்டு வலி முதுகு வலியால் கஷ்டப்படுறாங்க, ஜவ்வு கிழிஞ்சதுனால கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க முழுமையான காணொலியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா இப்போது நிறைய பேருக்கு இந்த 30 வயசுக்கு மேலே ஆச்சுனவே நிறைய பேருக்கு ஷோல்டர் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, L4, L5 பயங்கரமான வலி, எழுந்து நிற்கவே முடியல, உட்கார முடியல, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஜவ்வு இருக்கிறதுல ஸ்வெல்லிங் ஆகிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, அதே மாதிரி குதிங்காலெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது, அப்படின்னெல்லாம் நிறைய வலி சார்ந்த பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுறாங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய மூலிகை ஒரு மூலிகை சொன்னீங்க. அது என்ன மூலிகை? இது மூலிகை பேருங்க முள் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. முள் வெள்ளரி. ஆமாங்க. இது வந்து மிகப்பெரிய அதிசயமானது. ஒரு சிலர் பக்கம் பார்த்துருக்கலாம். ஆனா இது நம்ம காயை காமிங்க ஐயா, ஒரு 4 காயை எடுத்து காமிங்க. அதுதாங்க இந்த காய். ஏன்னா அதை நீங்க எடுத்து நல்லா கூட காமிக்கலாம். எடுத்து காட்டுறேங்க. அப்படி பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டுங்க காமிங்க. இதுதாங்க ஐயா. இன்னொரு காய் கூட அதை கூட போடுங்க. ஓகேங்க ஐயா. இது என்னங்கய்யா? இது முள் வெள்ளரி. ஆமாங்க. இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைங்க. மறைக்கப்பட்ட மூலிகை. ஆமாங்க. இது வந்து நிறைய வந்துங்க சித்தர்கள் சொல்லுவாங்க, அதாவது நிறையா நம்ம வைத்தியர் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்துங்க எவ்வளோ பெரிய உங்களுக்கு வாதம் சரவாங்கி நடக்க முடியல, காலில் வளைஞ்சு போச்சு, என்னால் எந்திரிக்க முடியல, வாழ்நாள் முழுதும் கிடையா படுத்துக்கிறேன், இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அதாவது பேரலைஸ் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்து அந்த 80 வகையான வாதத்தையும் சரி பண்ணுறீங்க. ஆமாங்க. அப்படியேங்க அப்பா, 80 வகையான வாதத்தை தெரிவு கொடுக்குமா? ஆமாங்க. வலது புறம் கை கால் செயலிழந்தவங்களுக்கும் இடது புறம் கை கால் செயலிழந்தவங்களுக்கும் எவ்வளோ நாள் குணமாகன்றதை நான் கேட்டிருக்கேன், காயப்படுத்தலை.
நாங்கள் 7 தலைமுறை யூஸ் பண்ணுறோங்க. 7 தலைமுறையா? ஆமாங்க. ஓகே ஓகே. நீங்கள் உங்கள் தாத்தா அப்படியே தொடர்ந்து எங்கள் தோட்டத்திலே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்குங்க இது விடாமல். ஓ இது விடாமல் வளர்த்துட்டு. ஆமாங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் ஐயா? இதை வந்துங்க ஐயா அப்படியே எடுத்து அரைச்சி கட் பண்ணி போட்டு அரைச்சிங்க. இதோட ஆயில் நாங்கள் ஒரு சில ஆயில் கொடுப்போம். அந்த மூலிகை ஆயில் உள்ள ஊற்றி அரைச்சி டப்பால் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அப்ளை பண்ணுற போது இந்த மூட்டு பிரச்சனை, அந்த சரவாங்கி பிரச்சனை நல்லா குணமாக்கும். எங்கள் அப்பா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக வச்சு கட்டணுமா இல்லை நீங்கள் கொடுக்குற ஆயில் காய்ச்சி கட்டணுமா? பச்சையை நாங்கள் பச்சையை தான் கொடுப்போம். நீங்கள் பச்சையா எப்படி சொல்லுங்கள், எனக்கு புரியல. நாங்கள் ஆயில் டப்பாவில் அரைச்சி கொடுத்துருவோம். ஆயில் ஊற்றி இதை போட்டு இதோட கொஞ்சம் மூலிகை உள்ளே போட்டு அரைச்சி கொடுத்துருவோம். அரைச்சி ஆயிலாக கொடுத்துருவோம். அப்போ இதெல்லாம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், அப்படியே ஜெல்லி மாதிரி கொடுப்போம். ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க? ஆமாம். இதெல்லாம் சேர்த்து மூலிகைலாம் சேர்த்து ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க? ஆமாங்க. அந்த ஜெல்லியை வந்து மேலே அப்ளை பண்ணணும். அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல? உங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம். ஐயா, இந்த புடக்கழுத்து வலி, மூட்டு வலிக்குது, ஜெவ்வு கிழிஞ்சிருச்சுன்றாங்க, மூட்டு தேஞ்சிருச்சுன்றாங்க. பாருங்க, இது மாதிரி மூட்டுன்னு இருக்குங்களே, இந்த மூட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்க தேஞ்சிருச்சு, அம்மா நடக்கவே முடியல, இந்த இடமெல்லாம் வீக்கமா இருக்கு, முக்கியமா இந்த மூட்டு இருக்குல்ல, இந்த மூட்டு தேஞ்சிருச்சுன்றாங்க. சரிங்களா? இங்க இருக்கிற ஜெவ்வு கிழிஞ்சிருச்சுன்றாங்க. அதே மாதிரி இங்க வீங்கிருச்சு, ஸ்வெல்லிங் ஆகி வீங்கிருச்சுன்றாங்க. அதனால இங்க ரொம்ப வலிக்குது, இப்படி நடக்க முடியல, நிக்க முடியல, படக்கு சத்தம் கேக்குது, நிக்க முடியல அப்படின்றாங்க. சரி, இது எப்படி நான் நம்பணும்? எனக்கு எப்படி செஞ்சு காமிப்பீங்க? செஞ்சு காட்டுறேங்க ஐயா. இது நம்ம அம்மா நான் கொடுக்குறேன், அதை கட்டி காட்டுறேன் எப்படி வைக்கணும் பண்ணுறோன்னு. கட்டினீங்கன்னா அதே மாதிரி பண்ண சரியாயிடும். நேர்களே, இவருடைய அம்மாவுக்கு இது செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அனைத்து வகையான மூட்டு வலி, முதுகு வலி உள்ளவங்களுக்கும், நான் சொன்ன அனைத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ஒருவேளை சரியாகும்னு சொல்கிறாரு. ஆனால் என்னால் ஒருவேளை நம்ப முடியல, ஒருவேளை நம்பாமல் இருக்கவும் முடியல. இது எப்படியெல்லாம் சாத்தியம், அவருடைய அம்மாவுக்கு எப்படி கட்டுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்கண்ணா? ஆனால் இப்போ இது இடிக்க போகிறீங்க ஐயா. இடிக்க போகிறீங்க? ஆமாங்க. சரிண்ணா. இது வந்து இடிச்சுங்க. வெள்ளரிக்க மாதிரி அந்த இது விதை வருங்க வெளியே வருது இல்லையா? ஆமாங்க. இது போட்டு இடிச்சு. ஓகே. அப்படி இடிக்கிறீங்க? இடிக்கிறோம். ஓகே. இடிச்சு எடுத்துரும். நல்லா இடிக்கிறோங்க. ஓ, இடிச்சோம்னா அப்படியே ஜெல்லி மாதிரி வருங்க. சூப்பர். நல்லா இடிச்சு இப்போ என்ன பண்ணோம்? இது இடிச்சு எடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைக்கிறீங்க? அரைக்கிறேன். அடா தோசை மாவு அரைக்கிற மாதிரி? ஆமாங்க. இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க ஐயா. ஆமாங்க. அதுக்கப்புறம் இந்த உளுத்த மாவு அரைப்பாங்க இல்லையா, உளுந்த மாவு, அது மாதிரி அரைக்கிறீங்க? ஆமாங்க ஐயா. அப்பா, நிறைய வருது. ஆமாங்க. இந்த ஆயில் மாதிரி வருதுல்லைங்க, இது வந்து போடுற போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜெல்லி குறைபாடாக இருக்குது, வீக்கமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சரியாகுன்னு வச்சுங்களேன். ஆமாங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. தண்ணி அதே விட்டுக்கும். ஆமாம். நீங்கள் தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. அதே தண்ணி விடும். ஆமாம். இப்போ எவ்வளோ நேரம் அரைக்கணும் இது அதை கூலாகிற வரைக்கும் ஆமாங்க. ரொம்ப அருமையாக சித்த வைத்தியம் செய்கிறீங்க. ஆமாங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் வைத்தியம் இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்போ ஒரு நாள் போட்டாவே அந்த வலி போயிடுதுங்க. ஆமாங்க. அதிகபட்சம் எவ்வளவு நாள் போட்டா சுத்தமா அந்த வலி போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது? ஒரு 10 நாள் போட்டா போதுங்க. 10 நாள் போட்டா போதும். ஜெவ்வெல்லாம் எல்லாம் சரியாடுங்க. கூடிக்கும். அந்த மூட்டு தேய்றதெல்லாம் எல்லாம் சரியாடுங்க. அந்த இடத்துல லிங்மெண்ட் உருவாகுமா? எல்லாம் உருவாயிடும். இப்போ மேலே பூசுனா எப்படி உள்ள உருவாகும்? அது உள்ள உருவாயிருங்க. இதனுடைய தன்மை அதுதாங்க ஐயா. இதனுடைய தன்மை அதுதான். ஆமாங்க. இது எத்தனை தலைமுறையா செய்யறேன்னு சொன்னீங்க? நாங்க 7 தலைமுறை. 7 தலைமுறையா செய்றீங்க. சரி. இப்போ ஆட்டுறீங்கல்ல? இது நல்ல பதம் வர்ற வரையும் ஆட்டணும்ல? ஆமாங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆட்டிட்டாரு. ஒன்று பாதியமாக நாங்கள் எங்கே தெரியுது இல்லைங்களா கல்லில்? இது ஒன்று பாதியமாக தெரியுது. நல்லா ஆட்டிட்டாரு. இவ்வளோ தான், இது போதுன்றாரு. இன்னும் மிக்சியில் போட்டாக்க நல்லா தூளாகின்றாரு, நல்லா நைஸ் ஆகின்றாரு. இப்போ இது போதும் அப்படின்றாரு. மிக்சியில் இருக்கிறவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது ஓகேவாண்ணா? ஓகே. இப்போ இது எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் காமிங்களேன். இதை வந்துங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். ஆமாங்க. ஓகே. இல்லை, கையிலே எடுத்து கூட அப்ளை பண்ணலாம். கையிலே எடுத்து பாருங்கள், இவ்வளோ ஊற்றிருக்காரு. இது ஜெல்லி மாதிரி இருக்குல்லண்ணா? ஆமாங்க, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ ஆட்டி காமிங்க பாருங்க. ஓ, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஓ, சூப்பர். இப்போ என்ன பண்ணோம்? இது ஆயில் உள்ள ஊற்றுங்க. இப்போ எவ்வளோ ஊற்றுட்டேன் இதில்? இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க. இதுதான் உங்களுடைய ரகசிய ஆயில். ஓகே நண்பர்களே, இந்த பாத்திரம் பாருங்கள். பாத்திரத்தை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், ஏன்னா இவருடைய பாரம்பரிய பாத்திரம் தான். இதில் தான் வைத்தியம் செய்கிறாங்க. அதனால் இந்த பாத்திரத்துக்கு உள்ளே பாருங்களேன். இப்போ இதில் ஆயில் ஊற்ற போகிறோம். இந்த பாத்திரத்துள்ள ஜெல்லி மாதிரி இருக்குங்களா, இதை கொஞ்சம் கலக்கி காமிங்கண்ணா. பாருங்க, கலக்கிட்டு ஜெல்லி மாதிரி இருக்குங்களா,
இப்போ இது ரகசியமான ஆயில்ன்றாரு, இதில் நிறைய ஆயில்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்றாரு. சரி, இது நான் கேட்டேன் சொல்லலை. இது எவ்வளோ ஊற்றணும்னா? நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லுங்க, நான் ஊற்றுறேன். ஒரு 100 ml ஊற்றுங்க. 100 ml ஊற்றணும். இப்போ 100 ml பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் ஊற்றுறேன். இப்போ 100 ml போதும்னா? 100 ml ஊற்றியாச்சு. 100 ml ஊற்றிட்டேன். கலக்கிறோம். இப்போ கலக்கிறாரு பாருங்கள், இதை கலக்கிறத பாருங்கள். 100 ml ஊற்றிட்டாரு. இப்போ நல்லா கை போட்டு கலக்கணுமாண்ணா? இல்லை, நீங்கள் அப்படி கலக்கினா போதும். அப்படியே கலக்கணும். அதாவது இதில் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இது இருக்குது, மூலிகை இருக்குது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இதை நல்லா கலக்கிட்டீங்க. கலக்கிட்டுங்க. ஓகே. இதே இப்போ என்ன பண்ணணும்? இதையை வந்து அப்ளை பண்ணுறோம். அம்மாவை கூட்டு அப்ளை பண்ணிடலாமா? சரி, ஓகே. நண்பர்களே, இந்த ரகசியமான ஆயிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த மூலிகையை கலக்கிறது எப்படின்னாலும் நம்ம பார்த்தோம். பாத்திரத்தை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், அது அவங்களுடைய பாத்திரம், அதாவது அவங்க பரம்பரை பயன்படுத்துகிற பாத்திரம். சரிங்களா? சரி, இப்போ அவருடைய தாயாருக்கு எப்படி முட்டியில் அப்ளை பண்ணுறதுன்னு எடுத்துக்காட்டாக செஞ்சு காமிக்க போகிறாரு. இப்போ அவருடைய தாயார் உக்காந்துருக்காங்க, அம்மாவுக்கு அது எப்படி பயன்படுத்துறதுன்னு காமிக்கிறாரு. இருங்க இல்லை நண்பர்களே, இப்போது தன்னுடைய தாயாருக்கு இந்த ரகசியமான மூலிகையை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அண்ணன் காமிக்க போகிறாரு. ஆனால் அப்ளை பண்ணி காமிங்கன்னா இப்படி கையிடுங்க. 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 ஆமாம், கொஞ்சம் நேரம் நகத்துங்க கொஞ்சம். அப்படி அப்ளை பண்ணுமாண்ணா? ஆமாங்க, இப்படி அப்ளை பண்ணணுங்க. ஹோ. இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணணுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுட்டு இந்த துணி எடுத்து அப்ளை சுற்றணும். துணி எடுத்து சுற்றணும். ஓகே, அதை சுற்றி காமிங்களேன். இப்படி வச்சு ஒரு காட்டன் வெள்ளை துணியில் சுற்றணுங்க. இப்படி இப்படி சுற்றணுங்க, சுற்றி விடணும். ஓகே. அதுக்கு மேலே அந்த இது தேய்க்கலாங்களா? தேய்க்கலாங்க. அதுக்கு மேலே தேய்க்கலாம். மருந்து தேய்க்கலாம். ஓ, அதுக்கு மேலே மருந்து தேய்க்கலாம். அது எப்படின்னு தேய்ச்சி காமிங்களேன். இதை எடுத்து இப்படி வச்சு திருப்பியும் போட்டு அப்படியே வச்சு அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓ, அவ்வளோதான். அப்படியே அப்ளை பண்ணலாம். சரி, இப்படி அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணி எவ்வளோ நேரம் விடணும்? எத்தனை, அதை எப்போ பேசணும்? காலையிலையா, மாலையிலையா, இரவா? இரவுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணி எடுத்து சுற்றணும். கட்டி விடணுங்க. சுற்றிட்டு கட்டி விடணும். ஓ, கட்டி விடுறது எப்படின்னு காமிங்களேன். அப்படியே ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு அப்படி கிழிச்சிக்கணும். ஓகே. கிழிச்சிட்டு ஆமாங்க, இப்படி வச்சு இப்படி சுற்றி விடுறேங்க ஐயா. ஓ, அதாவது காலுக்கு கட்டு போடுற மாதிரி. ஆமாம், சும்மா லைட்டாக கட்டினா போதும். இப்படி, அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் லேசாக. ஆமாங்க, லேசாக. எவ்வளோதாங்க, ஜூம் பண்ணுங்க. இப்படி தான் கட்டணுங்க. இப்போது எப்படி கட்டணும்னு? ஓகே, இப்படி கட்டணும் இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது ரொம்ப லூஸாக கட்டணும். ஆமாங்க, ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு டைட்டாக கட்டணும். ஓரளவுக்கு இப்படி கட்டி விட்டுணும். ஆமாங்க. அதாவது நைட்டு கட்டிட்டு காலையில் எடுக்கணுமா? நைட்டு எடுத்துக்கலாம், காலையில் எடுத்துக்கலாம். அதாவது இப்படி கட்டி விட்டு காலையில் எடுக்கலாம். காலையில் எடுக்கும்போது சுடுதண்ணி ஏதாவது ஊற்றி கழுவணுமா? சுடுதண்ணி ஒன்றும் தேவையில்லைங்க. சும்மா நார்மலாக கழட்டிட்டு தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதை கட்டிட்டீங்க. இப்போ நைட் கட்டிட்டீங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆமாங்க. இப்போ அதை எப்படி கழட்டுறீங்க, அதை எப்படி சுத்தம் பண்ணுறீங்க காட்டுங்களேன். பாருங்க. இப்போது நண்பர்களே, நைட்டு கட்டிட்டாரு, காலையில் இப்போ கழட்டுற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் செட் பண்ணிட்டு பாருங்களேன். நம்மளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருப்பியும் கழட்டி எடுக்கணும். ஆனால் கழட்டும் போது ஒட்டிட்டு வருமா? ஒட்டாது. சரி, இப்போ இதை கழட்டிட்டீங்க. எப்படி க்ளீன் பண்ணணும்? அடுத்த நாள் எடுத்துட்டீங்க, காலையில் எடுத்துட்டீங்க. காலில் இப்படி ஜெல்லி மாதிரி இருக்கிறது, இப்போ காலில் அப்படி வைங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்படி கழுவணுங்க. தன்னுடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்லாக கழுவி விடுறாங்க. இப்படி க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடியோ போடும்போது நம்ம எல்லாம் கேட்குறீங்க, கொஞ்சம் தெளிவாக போடுங்கன்றீங்க. அதனால் இப்படி கழுவி விட்டுணும், அவ்வளோதான் இல்லைங்களா? ஓகே. இதுக்கு மேலே ஏதாவது நம்ம திருப்பி அப்ளை பண்ணணுமா? அடுத்த நாள் திருப்பி அப்ளை பண்ணணும். அடுத்த நாள் இது மாதிரி ஒரு 10 நாள் அப்ளை பண்ணணும். ஆமாங்க. இப்போ திருப்பியும் நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்குறேன். அதாவது இந்த மூலிகை அரைச்சது, ஆயில் கலந்தது, அம்மாவுக்கு பூசினது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது எப்படி ரிமூவ் பண்ணணும், கழுவுன்ற வரையும் காமிச்சிட்டிங்க. எல்லாம் ஓகே தான். அந்த மூலிகை காமிச்சிங்க, எல்லாமே காமிச்சிங்க. எனக்கு இப்பயும் நம்பிக்கை வரல. ஜெவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, L4 L5 டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு, பல்ஜி ஆயிருக்கு. 10 நாள்ல சுத்தமாக குணமாயிடுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ப முடியல ஐயா. நாங்கள் தொடர்ந்து 7 தலைமுறை கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயா. தொடர்ந்து கொடுத்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன்.
எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 பேத்துக்கு மேலே கொடுத்து அது உங்கள் ரிசல்ட் ஆகுங்காடி தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள் தேவைப்பட்டால் வாங்கட்டுங்க, அப்படி இல்லை நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாங்க. ஏன்னா இருக்கலே முழுமையான வீடியோ நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதனால் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கோம், மருத்துவங்களை பார்த்துருக்கோம், மருந்துகளை எடுத்திருக்கோம். ஒரு முறை இந்த மருந்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். பல வருஷமாக மூட்டு வலி முதுகுவலியால், ஜவ்வு தேய்மானத்தினால, மூட்டு தேய்மானத்தினால, L4 L5 கஷ்டத்தினால, புடகல் தோலினால, இடுப்பு வலினால எவ்வளோ நாள் கஷ்டப்படுறீங்க? ஒரு 10 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்களேன். யூஸ் பண்ணி பார்த்தா நல்லானா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்.